ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மலையாள நண்பர்களுக்கு ஓணம் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலாக நாம் அங்கே செய்வாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறேன். இது அவங்க நம்ம மலையாள நாட்டு ஸ்பெஷல் பைனாப்பிள் மோர்கறி. அவ்வளோதாங்க. பைனாப்பிளை அப்படியே சாப்பிட்றது நல்லது. ரெண்டாவது ஒரு சேலட்டில் சாப்பிட்லாம். அடுத்தது ஒரு ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது 4வது விதம் இந்த மாதிரி நம்ம பச்சடி செய்கிறது. இப்போ பாருங்கள், நான் அரை பழத்தை, இது கொஞ்சம் சின்ன பழம்தான், நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை நம்ம வேக வச்சுக்கணும். அரைவாசி கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். அது சாஃப்டாயிடும். அப்புறம் இது பாருங்கள், தயிர், கேர்டு, ஒரு கப் புளிக்காத கேர்டு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு தேங்காய் போட்டு பேஸ்ட்டு, கோகனட் பேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. நம்ம பச்சடிக்கு பொதுவாக நம்ம தேங்காயும் தயிரும் தான் ஸ்பெஷலு. பச்சை மிளகாய் ஒரு 3 நசுக்கி வச்சுருக்கிறேன். காரத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இந்த காரம்லாம் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். குழந்தைகள்லாம் வீட்டில் குறைவாக போட்டுக்கலாம். இப்போ நான் இப்போ பேன் வச்சுட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்குது. நம்ம தண்ணியில் இந்த அன்னாசி பழம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இது போல் தாங்க. அந்த நசுக்கி வச்ச 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் நல்லா சாஃப்டாகட்டும். நம்ம வேறு ரொம்ப சிம்பிளுங்க இந்த பச்சடி. நம்ம இதை வேக வச்சா தீந்துது. மோர் எடுத்து ஊற்றி ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் போட்டு கொதிச்சோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனோன்னா மோர் கலந்தா தீந்துது. தாளிதம் தனியாக தேங்காய் எண்ணெய் போட்டு கொடுக்கணும். இப்போ இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா, 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அந்த தண்ணி கரெக்டாக வைக்கணும், நிறையா வேண்டாம். ஏன்னா நம்ம தயிர் தேங்காய் ஊற்றுறதுனால லூஸ் ஆகிடும். இப்போ நான் கோகனட் பேஸ்ட்டை போட்டு வெறும் இதாக தான் அரைச்சேன். சில டைம் சிலர் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு அரைப்பாங்க. அது கொஞ்சம் கலர் மாறின மாதிரி ஆயிடும். நம்ம தாளிதம் பண்ணுறப்ப கூட சீரகம் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போடுறப்போ சீரகமும் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா தனியாக அரைச்சி ஊற்றுறப்போ நல்லா நம்ம குழம்பு வெள்ளையாக கிடைக்கும். இப்போ நான் கலந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஆறுன பின்னால் மோர் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா நான் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, தேங்காயும் கூட ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதை கூல் டவுன் ஆறுன பின்னால் மோர் கலக்க போகிறேன். அதுக்குள்ளே நல்லா 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிதம் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா நான் ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இது தாளிதத்துக்கு கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிதம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு. அதாவது நான் தேங்காய் பேஸ்ட்டு போட்டு கொதிச்சது ஆறுன பின்னால் மோர் ஊற்றிருக்கிறேன். நம்ம ஊற்றினோம்னா சில டைம் என்ன ஆயிருன்னா திரியாக போயிடும். அதனால் ஆறுன பின்னால் ஊற்றணும். இப்போ நம்ம ப்ராடக்ட்டு நம்மளோட பைனாப்பிள் மோர்கறி ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ டிஸ்பிளே செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட நம்ம பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மைல்டாக இதை நம்மளோட சாதத்துக்கு சூடாக போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிலரெல்லாம் இட்லி தோசைக்கு கூட விருப்பமாக தொட்டு சாப்பிடுவாங்க. சிலர் ஒரு கப்பில் போட்டு பசிக்கிற டைம் வேறு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ஒரு கப்பில் போட்டு ஸ்நாக்ஸாக கூட சிலர் சாப்பிட்றாங்க. இப்போ இதனோட பெனிஃபிட்ஸ்னு பார்க்குறப்ப ரிச் விட்டமின் சி தான் இதில் அதிகம். அது மாதிரி இருக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதுதான் இதில் மெயின். இதில் ப்ரமெலோலின் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, வீக்கம், அதாவது நம்ம உடம்புல வர வீக்கம், ஸ்வெல்லிங், இது அதே சமயத்தில் இன்னரில் வர இன்ஃப்ளமேட்ரி வீக்கத்தையும் இது தடுக்கக்கூடிய நேச்சரு. ஃபைபர், என்சைம் எல்லாம் இருக்கிறதுனால ஜீரணம், ப்ளோட்டிங், இது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கேன்சர் வராது. கேன்சர் செல்லையே அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. மெக்னீஷியம் இருக்குது, அதனால் எலும்புக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது. அதே போல் விட்டமின் சி காரணம்னால ஸ்கின்னுக்கு, முடிக்கு, இது எல்லாத்துக்கும் நல்லது. அதே போல் பொட்டாசியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷருக்கும் நல்லது, ஹார்ட் சம்மந்தமான நோய்க்கும் நல்லது.
அதுபோல் இதில் வந்து ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் சி வந்து 78.9 மில்லிகிராம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம்னு. வெயிட் லாஸ்க்கு நல்லது. அதே சமயத்தில் லோ கலோரி, டயபெட்டிஸ் பீப்புளும் தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி ஒரு முறை பைனாப்பிளில் மோர் பச்சடி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. ரொம்ப பிடிச்சுன்னா வெனிஸ் பேக்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.